Hi everyone, welcome back to my channel. In this video, we are going to talk about something very important. Anyone who wants to build their career, start freelancing, present their skills or create a personal brand. The topic is how to create a professional portfolio using ChatGPT and Canva. Why ChatGPT and Canva? Because இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்து நம்ம ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும். போர்ட்ஃபோலியோக்கு நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ இதில் கிரியேட் பண்ண முடியும். அஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடணும், எனக்கு எப்படி கண்டென்ட் ஓனாக ரைட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணி பண்ணலாம். அதில் எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து கரெக்டான அவுட்புட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேன்வாவில் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம், இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொரு செக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம வெப்சைட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோனா என்ன, அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கணும், அந்த செக்ஷனோட யூசர்ஸ் என்ன, நம்ம என்னென்ன அதில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ChatGPTல கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி கேன்வால எப்படி போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம், கேன்வால வெப்சைட் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, என்னோட லைவ் வெப்சைட்டையும் காட்டுறேன், நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த செக்ஷனோட யூசர்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Before starting this video, I want to ask one simple question. Imagine you have learned a valuable skills. Maybe you learned a website development, digital marketing, video editing, graphic design, copywriting, or any other digital skills. You have spent months learning, practicing and improve yourself. But one day client comes to you and asks, can you show me your previous work? What project have you completed? How can I know your skills? At that moment, what will you show? அந்த டைம்ல தான் போர்ட்ஃபோலியோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். This is where a portfolio becomes very important because in today's digital world, skills are alone not enough. Your portfolio helps you present your skills, your experience, your project and capabilities in a professional way. Many beginners have this confusion. They think creating a portfolio is difficult. கோடிங் நாலேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டிசைனிங் பற்றி தெரிஞ்சாதான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ. In this video, I am going to show you the complete process of creating a portfolio using two powerful AI tools, ChatGPT and Canva AI. We will start from the basics. First, we will understand what a portfolio is and why it is important. என்னோட லைவ் வெப்சைட் ஆட் பண்ணி அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட யூசர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அஸ் அ ஃப்ரீலான்சராக நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரே போர்ட்ஃபோலியோவில் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். If you are a freelancer, student or job seeker or developer, designer or someone who wants to build an online presence, this video definitely help you. Now let's understand what exactly a portfolio is. A portfolio is a professional collection of your skill, your experience and achievements. Simply சொல்லணும்னா உங்களோட online identity. It tells people who are you, what do you do, what skills do you have, what service do you provide and how can someone work with you. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியும், நான் வேர்ட் ப்ரெஸ்ஸில் வெப்சைட் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கும், இந்த வெப்சைட்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணேன், இதான் என்னோட டிசைனிங் ப்ராசஸ், என்னோட ஒர்க் இப்படி தான் இருக்கும், இந்த டெக்னாலஜிஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு நான் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்பேன், இப்படி தான் என்னோட ஆக்சுவல் ஒர்க் இருக்கும் அப்படின்னு ஷோ பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். That's create more trust. Imagine you want to hire someone for a project. One person says, I can design website. Another person says, I create modern responsive website. Here are my previous work, client project and examples of my designs. Naturally, the second person creates more confidence. But why? They have a proof. இப்போ வந்து அவங்க சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி செகண்ட் பர்சன் மேலே தான் நம்மளுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். That proof is your portfolio. இப்போ போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இட் இஸ் அபவுட் கம்யூனிகேட்டிங் யுவர் வேல்யூ. அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோட மெயின் பர்பஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோ ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர், ஃப்ரீலான்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே கிரியேட் பண்ணலாம். ஸ்கில்லை ஆர்கனைஸ் பண்ண ஒரு கிரேட் வே தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன ஸ்கில் தெரியும்,
ஸோ அகாடமிக்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க போர்ட்போலியோல ஆட் பண்ணலாம். ஜாப் சீக்கரா இருக்கீங்க, ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மத்த கேண்டிடேட்டை விட நீங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கீங்க அப்படிங்கறத ஸ்டாண்ட் அவுட் பண்றதுக்கு போர்ட்போலியோ ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர்ஸ், உங்க ஸ்கில்ல ஈஸியா கிளையண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு போர்ட்போலியோ ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், உங்களோட கிரியேட்டிவிட்டியை பிரசன்ட் பண்றதுக்கு அண்ட் பர்சனல் பிராண்டை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க ஸ்கில்ல ஆர்கனைஸ் பண்ண ஒரு கிரேட் வே போர்ட்போலியோ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங் நான் ஷேர் பண்றேன். இப்போ நிறைய பேர் என்ன திங்க் பண்றீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான், ஆல்ரெடி நான் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணியிருந்தாதான் அந்த ஒர்க்கை வந்து என்னோட போர்ட்போலியோல ஆட் பண்ண முடியும்னு. அப்படி கிடையாது. இப்போ ஒரு பிகினரா நீங்க போர்ட்போலியோ கிரியேட் பண்ணும்போது நீங்க என்னென்ன ஆட் பண்ணலாம், பர்சனல் ப்ராஜெக்ட், பிராக்டிஸ் ப்ராஜெக்ட், டெமோ ப்ராஜெக்ட், லேர்னிங் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல சாம்பிள் ஒர்க்கை கிரியேட் பண்ணி போர்ட்போலியோல ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்போலியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா உங்களோட போர்ட்போலியோ சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களோட ஒர்க்கை இந்த போர்ட்போலியோல ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போர்ட்போலியோனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, யாரெல்லாம் போர்ட்போலியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போர்ட்போலியோவில் ரேண்டமாக இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் சம்மன் விசிட் யுவர் போர்ட்போலியோ தே ஷுட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரொஃபைல், யுவர் ஸ்கில் அண்ட் யுவர் சர்வீஸ். ஸோ வந்து என்னென்ன செக்ஷன் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். The first section is the hero section. This is the first thing visitors see when they open your portfolio. It should clearly mention your name, your role, what you offer. இந்த போர்ட்போலியோ டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட நேம், நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன்லைன் எக்ஸ்ப்ளனேஷன், நெக்ஸ்ட்டு வந்து சிடிஏ பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கில்ஸ்க்கான போர்ட்போலியோ நான் செப்பரேட்டாக கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்னோட போர்ட்போலியோ செக்ஷன் போகும். நெக்ஸ்ட்டு ஹையர் மீ கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். The next section is the about section. Here you can briefly share your journey, experience and background. Keep it simple and focus on your skill and your story. About sectionல too much information add பண்ண வேணாம். உங்களை பற்றின ஷார்ட் அண்ட் கிளியர் இன்ட்ரோ இருந்தால் போதும். Next is the service section. The section explains what services you provide. For example, website development, resume writing, LinkedIn optimization, video editing or any services related to your. Then comes the skills section. Here you can mention your important skill and tools you use. நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஸ்கில்லுக்கு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். The most important section is the project section. உங்களோட ஆக்சுவல் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்ட்போலியோ பார்க்கும்போது நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது விசிட்டர்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Next is the testimonial section. If you have client feedback or reviews, you can add them here to build more trust. Finally, we have the contact section. Make it easy for people to connect with you by adding your mail, social links or contact form. So these are the important section that make a portfolio look professional. The next section we will see how to plan our portfolio content before using ChatGPT, because having a clear idea is important before creating anything with AI. போர்ட்போலியோங்கிறது நம்ம ஒர்க்கை டிஸ்பிளே பண்றது மட்டும் இல்லாம கிளைண்ட் கூட நம்மளுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு போர்ட்போலியோ ஒரு கிரேட் வே. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளை பத்தின ஒரு ஐடியாஸ் இருக்கும். நம்ம யாரு, நம்ம ஜேர்னி என்ன, நம்ம என்ன ஸ்கில்ஸ் தெரியும், நம்ம எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்க போர்ட்போலியோ தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பெஸ்டா காட்டுறதுக்கு போர்ட்போலியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ChatGPT யூஸ் பண்ணி நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுக்குற இன்புட் வந்து எப்படி கொடுக்கணும், ChatGPTல நம்ம கிளியரா இன்புட் கொடுத்தாதான் கிளாரிட்டி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்புட்டே நான் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம கொடுக்குறேன்னா ChatGPTயும் எனக்கு அதே மாதிரி தான் அவுட்புட் கொடுக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போறேன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரீலான்சரா வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போறேன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னோட கிளைண்ட். ஸோ என்னோட சர்வீஸ் எப்படி இருக்கும், என்னோட ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத எனக்கு அங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். இதே ஸ்டூடெண்டா போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போறேன்னா அதுல வந்து என்னோட லேர்னிங் ஜர்னி என்ன, என்னோட ஸ்கில் என்ன, என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். ஸோ ChatGPTல நம்ம கொடுக்குற இன்புட் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கிளாரிட்டி அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கேன்வா ஏஐல போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போறோம். ChatGPTல நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும், நம்ம எது ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்றோம், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிளியரா இருக்கணும். இப்போ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னன்னா ChatGPTல எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படிங்கறத ஒரு கிளியரா நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் இல்லையா, அதான் ப்ராம்ப்ட். இப்போ ப்ராம்ப்ட் வந்து நான் ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா காமனா வெப்சைட் டெவலப்பர்னு கொடுக்காம நான் எந்த மாதிரி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவேன்,
ஸோ அதில் கிளைண்ட்டுக்கு என்ன யூசர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் கிளியராக இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறதுல நம்ம கிளியராக இருக்கணும். இன்ஸ்டாண்ட் ஆஃப் சேயிங் ஐ நோ மெனி ஸ்கில்ஸ் வந்து பர்டிகுலராக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத கிளியராக கொடுக்கலாம். ஐ ஹெல்ப் பிஸ்னஸ் கிரியேட் மாடர்ன் வெப்சைட். ஐ ஹெல்ப் பிராண்ட்ஸ் இம்ப்ரூவ் தேர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் த்ரூ கண்டென்ட். ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா ப்ரொஃபஷனலாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். ஏஐல இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3 திங்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கோல் என்ன, நெக்ஸ்ட் உங்களோட ஆடியன்ஸ் யாரு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்ம எது ரிலேட்டடா பண்ண போறோம், என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல நம்ம கிளியரா இருக்கணும். ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கலாம். இப்ப ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் ஒரு சிலர் தான் வந்து குவாலிட்டி அவுட்புட் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா ChatGPT-ல கொடுத்தாதான் நம்மளுக்கு குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கும். ChatGPT-ல ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நீங்க என்னென்ன இதுல கிளியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT உங்களுக்கு என்னவா ஆக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல என்ன நீட், அவுட்புட் வந்து நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கிளியரா கொடுக்கணும். போர்ட்ஃபோலியோ ஃபார்மட் வந்து என்ன மாதிரி வரணும் அப்படிங்கறதையும் நம்ம இன்புட்டா கொடுக்கணும். ChatGPT-ல ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ChatGPT வந்து என்னவா ஆக்ட் பண்ணணும், எனக்கு இதுல என்னென்ன நீட் இருக்கு, எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வரணும், என்னோட போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கறத நான் கிளியரா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸையும் நான் கரெக்டா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு பேட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும், குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நான் வந்து கிரியேட்டிவ் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தா என்ன பண்ணும் ChatGPT, காமனா ஒரு அவுட்புட் எனக்கு கொடுக்கும். அதுல என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காது. எனக்கு வந்து என்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணுமோ அது ரிலவெண்டா எதுவும் இருக்காது. ஒரு போர்ட்ஃபோலியோனா என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கணுமோ அதை மட்டும் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். இதே வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி நான் கொடுக்காம ஒரு குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்னா, act as a professional portfolio website copywriter, create content for a freelance website developer portfolio including hero section, about section, services, skills, project and contact section. So இதான் வந்து குட் ப்ராம்ப்ட்டுக்கும் ஒரு பேட் ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சொன்ன ப்ராம்ப்ட்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ராம்ப்ட்டுக்கான இன்புட். செகண்ட் சொன்னதுல ChatGPT என்னவா ஆக்ட் பண்ணணும், வந்து எது ரிலேட்டடா நான் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்றேன், அந்த வெப்சைட்ல என்னென்ன செக்ஷன் ஆட் பண்ணணும், பெகிரோ செக்ஷன், அபவுட் செக்ஷன், சர்வீஸ், ஸ்கில், ப்ராஜெக்ட் அண்ட் கான்டாக்ட் செக்ஷன், இந்த மாதிரி நான் டீட்டெயிலா இது எல்லாமே என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ChatGPT-ல நம்ம கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரிலவெண்டான அவுட்புட்டை ChatGPT கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் சொல்லியிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணனா, கலர்ஸ் வந்து எந்த மாதிரி எனக்கு லே அவுட் வரணும், என்னென்ன செக்ஷன் ஆட் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், ஸோ அது ரிலவெண்டா நான் கொடுத்துருந்தேன். இப்போ நீங்க வர ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம அதை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத நீங்க அதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நான் எப்படி கிரியேட் பண்ணனா, என்னென்ன டிசைன்ஸ் வரணும், லே அவுட் என்ன, கலர்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நான் ப்ராம்ப்ட்ல கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் ப்ராம்ப்ட் வந்ததோ ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேன்வா ஏஐல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ChatGPT வந்து இப்போ ஃபுல் கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். ஹீரோ செக்ஷனில் என்ன வரணும், அபவுட் செக்ஷன் என்ன வரணும், ஸ்கில் என்ன வரணும், ப்ராஜெக்ட் என்ன வரணும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம இன்புட்டில் கொடுத்துருக்கணும். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ChatGPT கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஓனாக கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அபவுட் செக்ஷனுக்கு நீங்களே கண்டென்ட் கொடுத்து அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ChatGPT-ல உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதுவே கிளியராக அவுட்புட் கொடுத்துரும். ChatGPT எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து அதை கேன்வால யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு போர்ட்ஃபோலியோ வரல அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து ChatGPT-ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் வந்திருக்கு இல்லை எந்த டிசைன் பிடிக்கலையோ நீங்கள் ChatGPT-ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அது அகெயின் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். நீங்கள் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ போர்ட்ஃபோலியோல வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ணது மாதிரி இல்லாம அடிஷ்னலா வந்து ஆட் பண்ணும்போது அது இன்னுமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த ப்ராம்ப்டை வச்சு கேன்வால எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாங்கிறத சொல்றேன். இப்போ உங்களோட கேன்வா அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கேன்வா ஏஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ChatGPT-ல நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்க கொடுத்துக்கலாம். இப்போ டீட்டெயில்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஒன் லைன்ல நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்காம எனக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வரணும், என்னென்ன டிசைன்ஸ், இப்போ லே அவுட் வந்து எப்படி வரணும், கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில் ப்ராம்ப்டை வந்து கேன்வா ஏஐல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜென்ரேட் கொடுங்க. ஒன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் காட்டும். உங்களுக்கு அதுல என்ன லே அவுட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் கேன்வா எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கேன்வால வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு வந்து செக்ஷன்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஸ்கில்ஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணணும், இல்லை இதில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட் மாற்றிக்கலாம், இல்லை டெக்ஸ்டோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ட்போலியோலேயே நீங்கள் செக்ஷன் ஆட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே நான் 1 by 1 ஆட் பண்ணா நீங்கள் செக்ஷன் ஆட் பண்ணி இதில் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் அண்ட் கண்டென்ட் ஓகே அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் லைவ்ல பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் ஓகே கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடும். இதில் வந்து உங்கள் நேமுக்கு வந்து யூசர் நேம் கேட்கும். நீங்கள் உங்கள் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் நீஷ் ரெலவெண்ட்டாக கொடுத்துக்கலாம். வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேகலா வெப்சைட் டெவலப்பர்னு கொடுத்து நான் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிப்பேன். இந்த போர்ட்போலியோ வந்து நான் காமனாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேகலா ஃப்ரீலான்சர் அப்படின்னு கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அகைன் சேஞ்சஸ் பண்ணணும், இப்போ செக்ஷன் ஆட் பண்ணணும், இல்லை வந்து வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா லைவ் வெப்சைட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போர்ட்போலியோவில் நம்ம டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஓனாக எப்படி கிரியேட் பண்ணலாம், 1 by 1 செக்ஷனாக நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.